GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இந்த 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதனால அரசியல் கணக்குகள் நிறைய மாறப்போகிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பாக முதல் முறையா எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அந்த தகவல் உண்மையா? அப்படி வரும்பொழுது அது என்னென்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்தும் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன பெரிதளவில் பேசப்படுது அப்படின்னா, இந்த முறை வர்றவர் பனையூர்லையும் போவார், பனையூரில் பங்களா எடுக்கிறாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதை அடுத்து விஜய் கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பேசப்படுது. அதனுடைய பின்னணிகள் பின் கதைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. டிசம்பர் 14ஆம் தேதி நயினா நாகேந்திரன் அமித்ஷாவை டெல்லியில் பார்க்க போறாரு. அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா சென்னைக்கு வர போறாரு. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை கதை தோணுது இல்லல, எதுக்கு இவர் அங்க போகணும், மறுபடியும் அவர் இங்க வரணும், இங்க வரப்பதான் மீட்டிங் போட போறாருல, அங்கே பேசிக்கலாம்ல. இல்ல அது எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, எடப்பாடியோட அந்த மைண்ட் வாஷை நயினா நாகேந்திரன் அமித்ஷாட்ட சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை சொன்னதுக்கு அப்புறம் அதை எப்படி ரிசீவ் பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வரது உறுதியாயிருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, அமித்ஷாவுக்கே நான் சொல்றேன், அமித்ஷாவுக்கும் சரி பாஜகவுக்கும், நீங்க தமிழக மக்களை உங்க பக்கம் இது பண்றது இருக்கட்டும், ஆனா ஒரு இதை நீங்க ஃபர்ஸ்ட் அதிமுக நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லணும். என்ன அப்படின்னா, எதுங்க உங்க வாய்ஸ், யார் பக்கம் நிக்கிறீங்க? அதாவது எடப்பாடியோட தலைமை தேவைப்படுது, எடப்பாடியோட ஆதரவு தேவைப்படுது பாஜக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடிய அவரை கோபம் ஏற்றும் விதமா பல செயல்களை அமித்ஷாவே செய்யறாரு இல்லையா? முன்னாள் தலைவர்கிட்ட சொல்லி எடப்பாடிக்கு யாரெல்லாம் ஆகாதோ அவரை நீங்க பேசுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு. நயினா நாகேந்திரன்ட்ட எடப்பாடியோட க்ளோஸா இருங்க, அவரோட ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ரூட் போடுறாங்க. என்ன அவரும் தானே இந்த வேலையை பண்றாரு. அவரும் CV சண்முகத்தை வச்சு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு எதிராக பேசுறாரு, அமித்ஷாவுக்கு எதிராக பேசுறாரு. இந்த பக்கம் ஜெயக்குமாரையும் செல்லூர் ராஜுவும் வச்சு திருப்பரங்குன்ற விவகாரத்துல சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசுறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல பேசுறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எதிரான நிலைப்பாடு, இவர் ஆதரவான நிலைப்பாடு. குழப்பங்கள் இப்போ நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னா, டிடிவி தினகரன் கூட்டணிக்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. ஆனா கூட்டணியை மீண்டும் அவரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதே பாஜக வேலை பண்ணிருக்காங்க. வரமாட்டாங்க அப்படின்னா எதுக்காக வேலை பார்க்கணும்ன்ற ஒரு குழப்பம் இருக்கு. இத்தனை குழப்பங்களை பாஜக தமிழக மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதிமுகவில் ஃபர்ஸ்ட் இதை பேசி அதை சார்ட் அவுட் பண்ணா மட்டும் தான் கூட்டணி இன்னும் பலமாகும். இல்லைன்னா கூட்டணி பலமாகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதுல இப்போ அமித்ஷா வராருங்கிறதோட பின்னணி என்ன அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கிறவங்கலாம் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற விஷயம் தான் இதில் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் வேணா, டிடிவி வேணா, நானே தனியாக நிற்பேன், என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்புறாரு, நின்னார். இப்போ தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அவர் மனசுல சின்னதா ஒரு இடம் ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பரவாயில்ல வேணா சேர்த்துக்கிறேன், ஆனா அவர் பொறுப்பு எதுவுமே கேட்கக்கூடாது, ஆனா அதற்கு நானா கொடுப்பேன். நான் கொடுப்பேன்னா அவர் எதிர்பார்க்கிற அந்த பழைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரியான ஒரு வேலையே இங்க கிடையாது. அதற்கு பதிலாக அவருக்கு முக்கிய பொறுப்பும் தர முடியாது. ஏதாச்சும் அவைத்தலைவர் மாதிரியான ஒரு பொறுப்பு நாங்க தர தயாரா இருக்கோம், ஆனா அதுவுமே எந்த விதமான முன் நிபந்தனையோடலாம் தர முடியாது. அதற்கு முன்னாடி அவர் என்ன ஏத்துக்கணும், நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு பொது இடத்துல சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணா அதை பரிசீலிக்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பரிசீலனை செய்வார். இப்ப ஒன்னும் கன்ஃபார்மாலாம் அவர் சொல்லல. அதே நேரம் அதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இடத்தை உருவாக்கி இருக்காரு எடப்பாடிங்கிறது நம்ம கவனிக்கணும். இது வரைக்கும் முற்றுமுழுதா மறுத்துக்கிட்டே வந்தவர் இப்ப வரட்டுமே அப்படிங்கிறாரு. அதற்கு காரணம் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கியில் ஒரு சின்ன சரிவு கூட இதனால ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதா சொல்லப்படுது. அப்படியே இருந்தாலும் ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் திரண்டு நிற்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் அங்கேருந்து திமுக வந்துட்டாரு. வைத்தியலிங்கம் தாவேக்காவோட பேசிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல். இல்ல வைத்தியலிங்கம் தாவேக்காட்ட போக மாட்டாரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. என்னென்ன கோணங்கள்ல என்னென்ன டைனமிக்ஸ்ல மாறிட்டே இருக்கு பாருங்க அரசியல். அதாவது ஓபிஎஸ் ஒரு அரசியல் கொஞ்சம் பெருசா சுணக்கம் தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அவரோட சுத்தி இருந்த ஆட்கள்லாம் ஓபிஎஸ் அரசியல் என்னைக்கு ஸ்பீடா இருந்திருக்கு, சுணக்கமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா இல்ல முன்னாடி சுணக்கமா இருந்தது, இப்போ அதை
ஓட ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து பிரிஞ்சு போறாங்க. அடுத்து யார் எங்க போவாங்கன்னு தெரியாது. வைத்திலிங்கம் இந்த மாதிரி தாவைக்கட்ட பேசிட்டு இருக்காரு, மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டாரு. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிற சமயத்துல இன்னும் அந்த அரசியலை வந்து நம்ம வந்து நீண்டு கொண்டு செய்யணுமா, முரண்டு பிடிச்சி செய்யணுமான்ற ஒரு கேள்வி வந்து ஓபிஎஸ்க்கு எழுந்திருக்கலாம். அதனாலதான் வந்து சரி எடப்பாடிட்ட பேசி முரண்டே பிடிக்க மாட்டாரு, மடங்கி போகக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர் தான் அவரு. ஆனால் அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள் ஒரே ஒரு தடவை தேவையில்லாமல் கோவப்பட்டார். அதை நினைச்சு இவரும் வருத்தப்பட்டிருப்பாரு, சசிகலாவும் வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனை வராமல் இருந்திருந்தா எடப்பாடிங்கிற ஒரு நபர் தமிழக அரசியலில் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கவே மாட்டார். இவர் அந்த இடத்துல அது வரைக்கும் அமைதி காத்தவர். அன்னைக்கு ஒரு நாள் என்ன கோவத்தில் இருந்தவரோ தெரியல, அந்த கோவப்பட்டார். மீண்டும் தர்ம யுத்தம் நடத்த போறாரான்னு தெரியல. இனிமே தர்ம யுத்தம் நடத்தினாலாம் அந்த வண்டிக்கு பெட்ரோலும் கிடையாது, செல்ஃபும் எடுக்காது. இந்த கட்டத்தில் தான் அவர் வந்து வேற வழியே இல்லாம தான் அமித்ஷா கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்டு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டப்பதான் அமித்ஷாவும் பார்க்கலாம் பேசலாம்னு சொன்னதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சரி ஓகேன்னு ஒரு புள்ளி இப்பதான் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு நிறைய கண்டிஷன் போடுறாரு. இங்க வரக்கூடாது, வந்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, பொதுக்குழுல வந்து துரோகின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிடுறீங்க, துரோகிகளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றீங்க. துரோகியிலேயே முதல் துரோகி எடப்பாடிக்கு ஓபிஎஸ் தான். அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் ஒரு தினகரன்லாம் வருவாங்க இல்லையா. முதல்ல சசிகலா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டியலை போட்டு நீங்க வந்து துரோகிகளை நாங்க வந்து கண்டெடுத்துறோம், துரோகிகளை வந்து இடமே கிடையாதுன்ற மாதிரி பொதுக்குழுட தீர்மானம் போட்டு அத்தனை அதிகாரத்தை எடப்பாடி பக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்புறம் எந்த ஒரு பேசிஸ்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஓகே ஏத்துக்கலான்ற மாதிரி மனநிலைக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் கட்சிக்குள்ளேயே குழப்பமா இருக்கு. அதுதான் அழகு. வந்து கட்சி அந்த டேட் வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கேங்கிறத அவர் ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். ஏன்னா அதற்கப்புறம் சுச்சுவேஷன் காரணமாக, தேர்தல் நிமித்தம் காரணமாக நேர்தல் கொள்கை உள்ளவங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம். இவரா வராரு, ஆதரவு தரங்கிறாரு. சரி தாங்க ஆதரவு, வெளியில இருந்து தாங்க, ஆனா அதற்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கறது அவரோட டிமாண்டா இருக்கு. வந்து வழக்கை விட்டு கொடுத்துற ஓபிஎஸ் வழக்குகளை போட்டிருக்காரு, வழக்குகள் வந்து நீர்த்து போயிடும். வழக்கு இருக்கிறப்பயும் ஒன்னும் ஓபிஎஸ் பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காரு ஒழிஞ்சு அதுல ஒரு பெரிய வெற்றியை அவர் எடுத்ததா தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிர்வாகிகள் யார் பக்கத்துல இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பக்கத்துல இருக்காங்கிறதா மேட்ரு. அதை விட்டுட்டு தொண்டர்கள் இருக்காங்கன்னு இவர் மட்டும் சொல்லிக்கலாமே ஒழிஞ்சு இவரால் ஒரு பெரிய வெற்றி பெற முடியல. இல்ல நம்பர் 2 வந்தாரு பலாப்பழம் சின்னத்துல போட்டி போட்டு, ஆனா நம்பர் 1 நோக்கி நகர முடியல. இல்ல அதனாலதான் ஒரு பலகீனமா இருக்காருங்கிற விமர்சனத்தை எடப்பாடி தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இப்போ உள்ள வரணும்னா இந்த செக் பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா உள்ள வாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, முதல்வரை சந்திச்சாரு ஓபிஎஸ், 1க்கு 3 முறை சந்திச்சாரு, அடுத்தடுத்த நாள் சந்திச்சுட்டு அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னாரு. அதற்கு முன்னாடி அதிமுக தலைமை அலுவலகத்தை ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய இடமா மாத்தினாங்க. அதற்கு ஓபிஎஸோட பங்கு அதிகங்கிறத எடப்பாடியோட குற்றச்சாட்டு. அடிச்சு உடச்சு இழுத்துட்டு போனாரு, அது எல்லாத்தையும் அடிச்சாரு உடைச்சாரு, திமுக அரசு ஆதரவு கொடுத்துச்சு. 2வது ஒரு மெயின் குற்றச்சாட்டு. அடுத்து கடந்த முறை தேர்தலில் ஏன் தோத்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் சரியா பணியாற்றல, அவர் வந்து சில வேலைகள்ல உள்ளடி வேலைகள் பார்த்தாரு, ஜெயிக்க விடாம பல வேலைகள் பண்ணாரு, அதனால தோக்கலை அப்படின்னு ஓபிஎஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எடப்பாடி அடிக்கிட்டே போறாரு. இந்த முறை வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாலுமே வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அல்லது இனிமே பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உள்ளவங்க அப்படிங்கறத மன்னிப்பு கேளுங்க. அதுதான் மன்னிப்பு கேளுங்க, பதவி எதிர்பார்க்காதீங்க, நானா இதெல்லாம் பார்த்து கொடுக்குறேன்ற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்சி பார்த்தா சில வழி இல்லை, நான் தேர்தல் நெருங்கிருச்சு, ஒன்னு அவரு போட்டி போடணும் இல்லை அவரோட மகனை போட்டி போட வைக்கணும். அப்போ தனி கட்சி நின்று போட்டி போடுறதுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இரட்டையிலே மீண்டும் நிக்கணும் அப்படின்னா எடப்பாடியோட அனுமதி வேணும், எடப்பாடியோட அந்த கையெழுத்துலாம் வேணும். இல்ல அதை கூட ஓபிஎஸ் இந்த இதில் சொல்லியிருந்தாரு. இந்த பொதுக்குழுல அந்த ஓபிஎஸ்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சாங்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு வாக்களிச்சாங்கிறது கூட பூடகமா சொல்லியிருந்தாரு. அப்ப இத்தனையும் சொல்லிட்டு வந்தா எப்படி தொண்டர்கள் ஏத்துப்பாங்க? இது அதுதான் புரியாத ஒரு புதிராது. கட்சி ஆபீஸையே வந்து அடிக்க வந்தாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்ச எடப்பாடி இப்ப அந்த ஸ்டாண்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு மீண்டும் ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்காக ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்றதுக்கு வருவாரா, இல்ல வந்து நிர்வாகிகளை வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஏத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி நிர்வாகிகளை வந்து அவர் பிரச்சாரம் பண்ண சொல்ல வைப்பாரா? ஏன்னா அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குதுல. இப்போ ஓபிஎஸ்க்கு பதிலாக தான் ஆர்பி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரார், ஏன்னா அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் நின்று ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் கட்சியோடைய பதவி எதுனா வேணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சரி ஓகே சொல்லிக்கலாம், ஆனா வருங்காலத்தில் வந்து நானும் ஜெயிச்சிருக்கேன்ற மாதிரி ஓபிஎஸ் கிளைம் பண்ணார் அப்படின்னா மீண்டும் வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை வருமா, அப்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அப்ப பாத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து இந்த இணைப்பு சாத்தியப்படுமான்றதான் கேள்வி. எடப்பாடி இறங்கி வந்திருக்காரு, புதிது கிடையாது. கடந்த முறையும் ஓபிஎஸோட இவ்வளவு பயங்கரமான முரண்பாடு கொண்டிருந்தது எடப்பாடி. அவரு அதற்கப்புறம் ஓபிஎஸ் தனது
அதிமுக இணைச்சுக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர் போல டக்குன்னு பிரிஞ்சுட்டாங்க. ஆமா, அதனாலதான் இப்ப ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, வேற வழியே இல்ல அவருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? அவரு வேற தனிச்சு கட்சி தொடங்க முடியாது. விஜய் கட்சியில போய் செங்கோட்டையன் மாதிரி சேர்ந்துட்டு அவரால் அந்த ஒரு அரசியல் பண்ண முடியாது. பாஜகவில் இணைந்தாலும் அது தவறா போயிடும். இத்தனை ஆண்டுகள் அரசியல் வேஸ்டா போயிடும். அவர் அதிமுக கரைவேட்டியை கட்ட தான் விரும்புறாரு. கார்ல அதிமுக குடி பார்க்கணும் அப்படிங்கறது அவருடைய ஆசையா இருக்கு. ஆனா அது இருக்கு, இங்க எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கணுமேங்கிறதா. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, டிசம்பர் 15 அமித்ஷா சென்னைக்கு வர்றாரு. அதே டிசம்பர் 15 ஓபிஎஸ் மாநாடு வச்சிருக்காரு. மாநாடு தள்ளி போட்டுருவாரா, கேன்சல் பண்ணிடுவாரான்னு ஒரு டவுட் இருக்கு. முன்னாடியே அவர் பண்ணவர் தான். ஆமா, இதுல அமித்ஷா வர டைம்ல எதிர்த்து பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடப்பாடி எதிர்த்து பேசுங்க, அமித்ஷா எதிர்த்து பேச முடியாது. என்னைக்கு அமித்ஷா எதிர்த்து பேசிருக்காரு? எடப்பாடி எதிர்த்து ஓபிஎஸ் பேசினார் அப்படின்னா அது அமித்ஷாவுக்கு சிக்கலா போயிடும். என்ன நான் வந்து உங்களோட ஒருங்கிணைக்க ட்ரை பண்றேன், நீங்க எதுக்கு மறுபடியும் பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே டைரக்டா பேசினால வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, எப்படி ஒரு இவ்வளவு தூரம் பேசிட்டாரு, எப்படி சேருவாருன்னு சொல்றீங்களே. ஆமா, இப்போ எடப்பாடியினுடைய பெரிய வலதுகரமா இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர் வந்து தீபா பின்னாடி நின்னவர், அப்புறம் ஓபிஎஸ் பின்னாடி நின்னவர். அப்போதெல்லாம் எடப்பாடி எப்படி விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு இப்பவும் பதிவுகள் இருக்கும். அப்பேற்பட்ட நபரை எடப்பாடியோட இணைந்து பயணிக்கும் பொழுது அந்த தன் முனைப்பு, அந்த ஈகோ விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா எடப்பாடிய தலைவரா ஏற்றுக்கொள்ளணும், எடப்பாடிய முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் அவர் வைக்கிற அஜெண்டா. என் தலைமையை ஏத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வாங்க. ஆனாலும் உள்ள வந்தா ஓபிஎஸ் ஆல சும்மா இருக்க முடியாது, ஏன்னா சீனியர் அவர். ஆனா அதே நேரத்தில் அவருக்கான பவர் இல்லை. இனிமே அவரை நம்பி ஒரு கூட்டம் சேருமாங்கிறதுல எதிர்பார்ப்பு தான். அது வந்து ஏட்டளவுல தான் இருக்கு. இன்னமும் இந்த பேச்சுவார்த்தைகள் இல்ல, அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஓபிஎஸ் வந்து இறங்கி வந்து இபிஎஸும் இறங்கி வந்து 2 பேர் ஒன்னாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்குள்ள வந்துட்டாருன்னா இப்ப அடுத்து தினகரனோட நிலைமை என்ன ஆகும் தான். அதற்குத்தான் டெல்லி 2 கேஸ் வச்சிருக்கு. ஒன்னு லண்டன்ல ஒரு வீடு வாங்கின சம்பந்தமான ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு ஒண்ணு. இன்னொன்னு ரெட்டைலைக்கு ஊழல் லஞ்சம் கொடுத்தாருங்கிற வந்து ஒரு வழக்கும் போயிட்டு இருக்கு. அந்த 2 வழக்கையும் வச்சு இப்ப மறுபடியும் தூசி தட்ட ஆரம்பிச்சிருக்கதாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி டிடிவி தினகரன் என்டிஏக்கு வர்றதுக்கு எல்லா விதமான இசைவுகளையும் சொன்னார். ஆனா எடப்பாடி பழனிசாமி முரண்டுபடுத்ததன் காரணமாக அவர் முதல்வர் வேட்பாளர் இருந்தா நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டாரு. இப்போ அந்த நிலைப்பாட்டில இருந்து அவரால் வர முடியல. பாஜக தலைவர் மாற்றமே வந்து தினகரனுக்கு ஃபர்ஸ்ட் கோவமா இருந்தது. அந்த கோவத்தின் காரணமாக கூட அமமுகல மாத்தினா கோவப்படலாம், பாஜகல மாத்தினா நீங்க இல்ல. அவரோட தலைவர், அவரோட ஃப்ரெண்ட் தலைவரா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப எடப்பாடிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய, எடப்பாடிக்கு க்ளோஸா இருக்கிற தலைவர் வந்துட்டார்ல, அப்ப நம்மளோட அரசியல் கெட்டு போயிடும் சொல்லிட்டு தான் கூட்டணி வெளிவந்தார். இப்ப அவரோட ஃப்ரெண்ட் மூலியமா தான் அமித்ஷா காய் நகர்த்திட்டு இருக்கிற கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சேர்த்துட்டார் அப்படின்னா, நீங்க சொன்னது போல அந்த 2 வழக்குகளை பயன்படுத்தி தினகரனை கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிடிவி பவர்ல இருந்த பொழுது அவரால் நயினார் ஓரங்கட்டப்பட்டாருங்கிறதுலாம் வரலாறு. அந்த நேரத்துல இப்ப நயினார் சொல்ற இடத்துல நம்ம உட்காந்துருக்கமேங்கிறது தான் டிடி வேலை ஏத்துக்க முடியல. என்னன்னா, நயினாரும் தினகரனும் ஒரு காலத்துல ஒரே கட்சியில பயணிச்சவங்க தான். ஓபிஎஸ் ஒரே அந்த கட்சியில் தான் இருந்தவங்க தான். இப்போ அவங்களுக்குள்ள ஈக்குவேஷன் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் எதற்காக இந்த மாதிரி பல விரிசல்கள், பல மோதல்கள்லாம் கூட்டணிகளை போயிட்டு இருக்குன்னா அடிமட்ட நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்க, போய் எப்படி வேலை பார்க்கறது நம்ம? ஏன்னா இன்னும் பலமான கூட்டணியும் ஃபார்ம் பண்ணல. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஜனவரிக்குள்ள நம்மலாம் கிரவுண்ட்ல இறங்கினா மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ண முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற சமயத்துல தான் டிசம்பர் 15 அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணி கணக்குகளை எப்படி மாறப்போகுது, யாரெல்லாம் வரப்போறாங்க. இப்போ பாமகவிலே வந்து அது என்னமோ கேள்விப்பட்டேன், 2 பேருமே வந்து ஏதோ ஓகே சொல்ற மாதிரி சொல்றாங்க போலயே. பாமக 2 அன்புமணியும் சரி ராமதாஸ் தரப்பும் அதிமுக கூட்டணியிலே போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க போல. அவங்க 2 பேருமே சேர்ந்து வரணும் ஃபர்ஸ்ட். அதற்கு அன்புமணி தரப்புல இருந்து பாலு வந்து இப்போ விஜய்க்கு போய் சந்திச்சிருக்காரு. அதாவது விஜய் சந்திக்கல, விஜயனுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன சம்பந்தமா பேசியிருக்காருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா நாங்க போராட்டம் நடத்த போறோம், அதற்கு உங்க தலைவரே வந்து நேரில் ஆதரவளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இது வெறும் அந்த போராட்டத்துக்கான அழைப்பா அல்லது கூட்டணிக்கான ஒரு சேர்றதுக்கான ஒரு சிக்னலாங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களும் 2 இடத்த அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு பாஜக போய் சேர்றது, பாஜக சேர்ந்தா கட்சி நம்ம கையில இருக்கும், அதிகாரம் நம்ம கையில இருக்கும், இவர் மீதான சிபிஐ வழக்குகள்லாம் மீண்டும் தூசு தட்டப்படாத வாய்ப்புகள் இருக்கும். அதே தரப்பு இன்னொரு டைம் வந்து நம்ம தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, தாவேக்காவில் நமக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும், அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க. ஆனா ஜெயிப்பாங்களாங்கிறது பிரச்சனை. ஆனா ஜெயிப்பாங்களான்னா பாஜக அதே பிரச்சனை இருக்கும்ல. சோ அதனால 2 ஆப்ஷன் நம்ம திறந்து வச்சுப்போம், நேரம் பார்த்து முடிவெடுத்துக்கலாங்கிறதுக்காக தான் இவரை போய் பார்த்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல ராமதாஸ் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுல கூட்டம் கூடுறது இல்லை. அதனால அவர் பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறாரு. அவர் திமுகவை தான் ட்ரை பண்றாரு. அதே சமயம் அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் மொத்தமா அழைச்சிட்டு வந்து அந்த ஓட்டை சிந்தாம செதறாம ரெட்டலையில நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதா இருக்கு. இப்போ அமித்ஷா வந்து சென்னைக்கு வராரு அப்படின்னா அடுத்து யார் வருவாங்கன்னு தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும்.
அமித்ஷா வராரு அப்படின்னா பின்னாடி பிரதமர் மோடி நிச்சயமா வருவார். அதனால அவர் மேபி ஜனவரி மந்த்ல வரலாம், அடுத்த மாதம் வரலாம். அதனால அதுக்குள்ள இந்த கூட்டணி கணக்குகள், இந்த கூட்டணி குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து தீர்வு கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஒரு ரெசல்யூஷன்ல கொண்டு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பிரதமர் மோடி வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் மேடை ஏறும்போது அத்தனை கூட்டணி தலைவர்களும் மேடையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அமித்ஷா செயல்படலாம். நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்துன்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணிருக்காங்க அமித்ஷாவும் பாஜக தலைமையும். இன்னும் வந்து அந்த தீர்வு இன்னும் அந்த ஒருங்கிணைப்பு என்பது வரல. அதனால டிசம்பர் 15 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகுது, யாரெல்லாம் சந்திக்க போறாரு அவரு, என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்றதான் வந்து தமிழக அரசியல்ல தமிழக தேர்தல ஒரு மிக முக்கியமான மாற்றமா இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம இதுல இன்னொரு விஷயம், அமித்ஷா வராரு அப்படின்னாலே தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயம் விஜயை சந்திக்க போகிறார், பனையூர்லயோ ஹோட்டல்ல தங்க போறாரு, அங்கிருந்தபடி விஜயோடனான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாருங்கிற ஒரு தகவல் ரொம்ப நாளா சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிற கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது. ஏன் அப்படின்னா இப்ப பனையூர்ல வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பனையூர்ல போய் தங்கினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்தி தான் கண்டிப்பா விஜய் பார்ப்பாரு. அமித்ஷா போய் விஜய் வீட்டுக்கு போவாரா அப்படிங்கிற இன்னொரு கோணமும் அதுவே பிராக்டிகலா வாய்ப்பு இல்ல. ஏன்னா அமித்ஷா அவரை சுத்தி தான் அரசியல் நடக்கணுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு நபர். இங்க இருந்தா டெல்லிக்கு போய் பார்ப்பாங்க, டெல்லியில இருந்து இங்க வந்து அமித்ஷா பாக்குறது இல்ல. இந்தியாவோட நம்பர் 2 இப்ப அவரு பிரதமர் கீழ இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர். அவர் வந்து இப்போ நேற்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவரா வந்து பாப்பாரா? இப்போ நமக்கு கேள்வி இல்லைன்னா இப்போ மோடியே வந்து விஜய் பார்த்தாருன்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு ஒரு ரெகக்னிஷன். மோடி வந்து பனையூர்ல பார்க்கல, கோவையில ஒரு சம்பவம் மீட்டிங் நடக்குது அங்க பாக்குறாங்க. அது வந்து எதிர்த்து போய் பார்த்திருக்காரு. ஏன்னா கோவை சம்பவத்துக்கு தான் பிரதமர் வராரு. ஆமா, அப்போ அப்படி பார்க்குற சமயத்துல இந்தியாவோட நம்பர் 2 இருக்கிற தலைவர் வந்து விஜயை தேடி பாப்பாரா அப்படின்னு பார்த்தா அது வந்து இம்பாசிபிள் தான். அது வந்து பிராக்டிகலா வாய்ப்பே இல்லாத ஒரு செய்தியா தான் பார்க்க முடியும். விஜய் வேணா அந்த சந்திப்புகளுக்கான வாய்ப்புகளை அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா தமிழகம் வர்ற தகவல் தான் சொல்லப்படுது ஒழிஞ்சு எங்க வராரு எப்படி வராருங்கிற தகவல்லாம் இனி வரும் காலங்களில் தான், இனி ஒரு நாட்களில் தான் தெரிய வரும். இப்போ விஜய் கட்சியில இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் இருக்காருல்ல, இவர் என்னப்பா பெரிய ரூட்டு தலை நீங்க, அவருக்கே ரூட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. அவர் அந்த கொங்கு மண்டல அமைப்பு செயலாளராக இருக்காரு இல்லையா, அதற்கப்புறம் ஈரோட்டில் ஒரு பெரிய மாநாட்டை போட்டுறணும் அப்படிங்கிற ஆர்வத்துல விஜயை கூட்டு வரதா பிளான் பண்ணி துரிதமா செயல்பட்டு இருக்காரு. இதுல அவர் வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க இல்லையா ஈரோட்ல, அந்த இடம் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. உடனே இவர் மீதான விமர்சனங்கள் கடுமையாயிடுச்சு. தாவக்காலே கேட்டாங்க, அப்புறம் என்ன இவர் இத்தனை வருஷம் இருந்துங்கிறாரு, ஈரோட்ல அவர் ஏரியாவில் இருக்கிறதுலே அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கிறது தெரியாமலே ஒரு போய் மனு எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலையும் சில செய்திகள் சொல்லப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அவங்க இடம் கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, கொடுக்கக்கூடாது, இது ஒரு தனியாக ஒரு குழுக்கள் ஒரு பாரம்பரியமாக அதே ஒரு மக்கள் வாழ்கிற இடத்துல இது இருக்குது, அதனால தர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு இதுக்கு மனுலாம் போட்டாங்க, அனுப்புனாங்க. ஆனால் இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் கிடையாது, அது வந்து அந்த கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர்களோட இருக்கக்கூடிய இடம் தான் அது, அந்த அறங்காவலர் குழு தான் இதை நிர்வகிக்குதுங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல நாங்கள் மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னு இருக்காரு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி, இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு செய்தி நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணு 22 வயசு தான் ஆகுது, 22 வயசுல வேலையில கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருந்திருக்காங்க. 7:30 மணி கம்பெனிக்கு 6:45 வந்திருக்காங்க, ஒரு 3/4 மணி நேரம் கூட வந்திருக்காங்க. இதை பாராட்டணும்ல, பாராட்டிருக்காங்களே, வெளில போங்கம்மான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொண்ணு இவ்வளவு ஆர்வமா வேலைக்கு வருது, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வரேன்னு சொல்லி அந்த பொண்ணை வேலையை விட்டு நீக்கிருக்காங்க ஒரு கம்பெனி. என்ன டிசைன் வழக்கம் தான். ஆமா, நேரமா வந்ததுக்கு லே ஆஃப் பண்றதுக்கு டிசைன் காரணம் இல்ல, இது காரணமாக இது ஸ்பெயின்ல நடந்திருக்கு இந்த சம்பவம். ஆனா அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. மேலோட்டமா பார்த்தா சீக்கிரம் வந்ததுதான் காரணம்னு சொல்றாங்க, பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு பேட்டரி எல்லாம் திருடி வித்துருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து சீக்கிரம் வந்து ஒன்னும் பெருசா எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு வந்ததே கான்ட்ரிபியூஷன் தானே. ஆமா, அதுவே கம்பெனி மேல எவ்வளவு லாயலா இருக்காங்க சொல்றது, ஆர்வமா வராங்கல்ல, அது என்னமோ தெரியல, அது ஏன் ஆர்வமா வருதுன்னு கேக்குறாங்க. உன்னை வந்து ஏன் நான் சீக்கிரம் வர சொன்னா அல்லது லேட்டா வர சொல்றேன், லேட்டா வந்தாலும் பிரச்சனை வரும், டைமுக்கு வரதானே சொல்றேன் அப்படிங்கறத அந்த கம்பெனி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது சட்டத்தை மீறிட்டாங்க, லேட்டா நேரமா வந்தது பிரச்சனை கிடையாது, கம்பெனி சட்டத்தை நீங்க மீறி வர்றீங்க. ஆமா, அதான் பிரச்சனை. அதாவது இனிமே சீக்கிரமா அந்த வீடியோ பாக்குறவங்க ஆபீஸ்க்கு சீக்கிரமா போயிட்டீங்கன்னா பக்கத்துல டீ கடை பஜ்ஜி கடையில வந்து சாப்பிட்டுட்டு 9 மணி ஆபீஸ்ல 8:59 என்ட்ரு ஆகுங்க. புதுசா சட்டத்தை கொண்டு வராங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பேசலாம் அழகு, நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.